ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஸ்பெஷலான முருங்கைக்கீரை பாஸ்தா தான் இன்னைக்கு பண்ண போறோம். இங்க பாருங்க, பாஸ்தா பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இது முருங்கைக்கீரை பாஸ்தாங்க. நீங்க வந்து ஹெல்த்தியான பாஸ்தா வாங்கி செய்யுங்க. அதான் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்ப இத தண்ணி ஊத்திட்டு கொஞ்சமா வந்து உப்பு போட்டு இத அரை அவியலா வந்து அவிச்சு எடுத்துலாங்க. ஃபுல்லா அவிச்சீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து குழஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு பாஸ்தா வந்து நல்லாவே வந்து வராது. ஸோ நீங்க இந்த மாரி அரை அவியலா வந்து எடுத்துக்கிறங்க. அதுவே வந்து போதும். இப்ப அவிச்சதுக்கு அப்புறமா இந்த மாரி ஒரு வடிகட்டிய வச்சு வடிகட்டிருங்க. ஏன்னா தண்ணி இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உள்ளக்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து நம்மளுக்கு வந்து கிளறையில ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கும். அதே மாரி குழச்சிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து பாஸ்தா வந்து என்ன ஆகும்னா, கிளறையில ரொம்ப அப்படியே ஃபுல்லா வந்து குழஞ்சு நம்ம குழஞ்ச சாதம் எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாரி வந்துருங்க. அதனால இந்த மாரி பக்குவத்துல வந்து நீங்க வந்துட்டு வடிச்சு எடுத்துக்கலாம். இப்ப கடாயில சூடு பண்ணிட்டு கொஞ்சமா வந்து சோம்பு போட்டுக்குங்க. சோம்பு போட்டதுக்கு அப்புறமா வந்து வெங்காயம். ஒரு வெங்காயம் வந்து நான் இன்னைக்கு வந்து நறுக்கி வச்சிருக்கேன். அந்த வெங்காயத்த தான் இன்னைக்கு வந்து போட்டிருக்கேன். நீங்க வந்து பாஸ்தா வந்து எல்லா பாஸ்தாவும் வாங்கி குடுக்காதீங்க. குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான பாஸ்தா மட்டும் வாங்கி குடுங்க. இது ரொம்பவே ஹெல்த்திங்க. இது முருங்கைக்கீரை பண்ணது. அதனால அது கருவேப்பில வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பில போட்டதுக்கு அப்புறமா, நாம வந்து இத வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இத வதக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது கூட ஒரே ஒரு பொருள் மட்டும் நம்ம சேர்க்க போறோம். எப்பவுமே நம்ம பாஸ்தா வந்து கடையில வாங்குனோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி வந்து அதுக்குள்ளேயே வந்து மசாலா எல்லாமே வந்து குடுத்துருவாங்க. நாம இன்னைக்கு வந்து அந்த மசாலா கூட வந்து ஒண்ணே ஒண்ணு மட்டும் சேர்க்க போறோம். அது ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கலருக்காக தான். அதுக்காக கலர் பொடியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லங்க. கலர் பவுடர் எதுவுமே நம்ம சேர்க்க போறது கிடையாது. நம்ம இன்னைக்கு வந்துட்டு இந்த பொடி கூட நம்ம வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் தான் கொஞ்சமா வந்து சேர்க்க போறோம். இப்ப நம்மளுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. தக்காளி ஒரு தக்காளி வந்து போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப கொஞ்சம் 100 கிராம் பாஸ்தா தான். அதனால இந்த அளவு வந்து போதும். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் போதும். இப்ப நம்ம நல்லா வந்து வதக்கியாச்சு. உப்பு வந்து நீங்க வந்து தேவைன்னா போட்டுக்கங்க. ஏன்னா, அந்த பாஸ்தாவுடைய பாக்கெட்லயும் வந்து உப்பு இருக்கும். அதனால கொஞ்சமா வந்து யூஸ் பண்ணிக்கங்க. முதல்லயே வந்து நீங்க உப்பு போட்டீங்க அப்படின்னா, ரொம்ப உப்பு கக்க ஆரம்பிச்சுரும். அப்புறம் பாஸ்தா வந்து நீங்க சாப்பிட முடியாது. சரி தண்ணி ஊத்தி பண்ணலாம் அப்படின்னு நெனச்சா கூட ரொம்ப குழஞ்சு அதையும் நீங்க சாப்பிட முடியாது. அதனால உப்பு வந்து பக்குவமா வந்து போட்டுக்கங்க. இப்ப இது போட்டதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் வந்து கிளறலாம். கிளறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த பொடிகள வந்து அது கூட வந்து சேர்த்துரலாம். இது வந்து சட்டுன்னு ஒரு 5 நிமிஷம் தாங்க ரெடி ஆயிருங்க. நம்ம வந்து குடுக்குறது 5 நிமிஷத்துல ஒரு பொருள் செய்றோம் அப்டின்னா, அது ரொம்ப ஹெல்த்தியா வந்து செய்யணும். அதனால தான் சொல்றேன். இப்ப நம்ம இந்த பவுடர் அது கூட வந்து போட்டாச்சு. அது போட்டதுக்கு அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து அதுல போட்டுட்டு, நீங்க வந்து அந்த அவிச்ச பாஸ்தாவ அதிலேயே கொட்டிர்லாங்க. கொட்டிட்டு கொஞ்சம் வதக்குங்க. வதக்குனதுக்கு அப்புறம் ரொம்ப தண்ணி ஊத்தக்கூடாதுங்க. நல்லா கவனிச்சுக்கங்க. இதுல வந்து ஒரு கொஞ்சமா அ நான் நான் சொல்றது ஒரு நீங்க டம்ளர் எடுத்தீங்க அப்டின்னா, ஒரு 1/2 டம்ளர் ஊத்துனா கூட நம்மளுக்கு வந்து போதுங்க. பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப ஆல்மோஸ்ட் வந்து பாஸ்தா நம்ம செஞ்சுட்டோம். இது வந்து ஏன் அந்த தண்ணி ஊத்துறோம் அப்டின்னா, இந்த பொடிகள் இருக்கு இல்லையா? அந்த ஸ்மெல் வந்து நம்மளுக்கு வந்து போகணும். அதுக்காக தான் அந்த 1/2 டம்ளர் தண்ணி கூட. 1/2 டம்ளர் தண்ணி ஊத்திட்டு கொஞ்ச நேரம் சிம்பிள்ல வைங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்பிள்ல வச்சுட்டு, நீங்க வந்து என்ன செய்யுங்க அப்டின்னா, ஒரு கிளறி விட்டீங்க அப்படின்னா, சூப்பரான பாஸ்தா வந்து ரெடி ஆயிருங்க. இந்த மாரி ரொம்ப நம்ம தண்ணி ஊத்திட்டு கொதிக்க வச்சாச்சு. தண்ணி ரொம்ப இல்ல பாருங்களேன். கொஞ்சமா தான் இருக்கும். கீழ அடியில தான் இருக்கும். அத வந்து நம்ம வந்து கிளறி விட்டுட்டு, இப்ப நம்ம வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா நீங்க தண்ணி ஊத்துன உடனேயே சுருன்னு தண்ணி வந்து இழுத்துரும். ஸோ அதனால வந்து நீங்க வந்து சிம்பிள்ல வச்சுருங்க. இப்ப பாருங்க தண்ணி எல்லாம் வந்து நம்மளுக்கு ட்ரை ஆயிடுச்சு. பாஸ்தாவும் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறேன். வீடியோ புடிச்சிருந்தது அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சூப்பரான பாஸ்தா வந்து ரெடி. குழந்தைங்களுக்கு இந்த மாரி ஹெல்த்தியானத செஞ்சு குடுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.